காலையில் பார்த்திங்கன்னா பூரிக்கு பார்த்திங்கன்னா நான் குருமா வச்சுட்டேன். இந்த பாருங்கள், சூப்பரான குருமா வச்சாச்சு. உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டேன். இதுக்காக பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துட்டு ரவை வறுத்துக்கிட்டேன். முந்திரி திராட்சை வறுத்துக்கிட்டேன். பாருங்கள், எடுத்துகிட்டு அப்புறம் ரவை அந்த நெய்யிலே வறுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பூரிக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு செஞ்சேன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். பாப்பாங்களுக்கு நம்ம பூரி இப்போ நம்ம பூரி போடுறதுக்கு மாவு உருட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி மாவு வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா அதுக்கப்புறம் கட்டையில் போட தேவையில்லை. பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு பூரி தைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பூரிக்கு மாவு தேய்ச்சிட்டேன். இந்த பாருங்கள், பூரி போட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் பூரி எடுத்துடலாம். சூப்பராக புசு புசு. நான் எந்த இதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே மாவில் உப்பு போட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றி பிசைகிறது தான். இன்றைக்கி வியாழக்கிழமை, சாய்பாபாவுக்கு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் ஊரில் போய். இன்றைக்கி அவர் காலையிலேயும் பார்த்திங்கன்னா வீட்டில் இன்றைக்கி கேசரி வச்சுக்கலாம். பூரி நல்லா சுட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட போகிறோம் வாங்க. வியாழக்கிழமை, அதனால் வந்துட்டு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு பார்த்துட்டு இன்றைக்கி ரவா கேசரி, முந்திரி திராட்சை ஏலக்காயெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம் ரவா கேசரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி டிஃபனுக்கு இன்றைக்கி காரசாரமாக பூரிக்கு ஏற்ற மாதிரி மசாலா. இது வந்து மத்தியானத்துக்கு லெமன் சாதம் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த குருமா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதாங்க.